வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோவில் HTML பற்றின மூணாவது பகுதி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜென்ரலாக எப்படி ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபைல் மெனு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இ5ல HTML ப்ரோக்ராம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆயிரும். இதுல நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அதுக்கு இந்த ஐக்கான் அப்படி கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு HTML கொடுக்கணும். இண்டெக்ஸ் கொடுக்குறேன். .html அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 1 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ண போறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு பாஸ்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு HTML-ஓட ஸ்கெலட்டான் வந்து வந்துடும். இதுல நான் வந்து இதெல்லாம் எடுத்துடுறேன். அந்த ரெண்டு இதில் ஹெட் வாட்டில் இருக்க ரெண்டு வந்து இது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்றதையும் எடுத்துருக்கு. ஓகே, இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பிளனேஷன் மார்க் போட்டு டாக்குமெண்ட் டைப் HTML-ன்றது இது வந்து HTML வெர்ஷன் 5 யூஸ் பண்ணுறோன்றதை மீன் பண்ணோம். HTML அப்படின்ற டேக்ல HTML அப்படின்றதுல ஹெட்டிங் காட்டிருக்கோம். ஹெட்ல வந்து டைட்டில் வந்திருக்கு. டைட்டில்ல பார்த்தோம்னா டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்கோம். நான் அந்த டைட்டில் வேணா நான் மாத்துறேன். மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் மாத்துறேன். ஹெட்டிங் மட்டும் இல்லை, டைட்டில் வரும், ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும், CSS டிசைன் ஸ்டைல் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஹெட் பார்ட்ல வரும். பாடி பார்ட்ல தான் ஆக்சுவலா நம்ம பாடியில பார்க்குற கண்டென்ட் வரும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹெட்டிங் போடுறேன். H1ல இருந்து H6 வரைக்கும் ஒரு 6 ஹெட்டிங் டைப் இருக்கு. நான் வந்து ஹெட்டிங் போடுறேன். H1 ஒரு ஹெட்டிங் போடுறேன். இன்ட்ரோன்னு கொடுக்குறேன். அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஆட் பண்றேன். பேராகிராஃபுக்கு பிடாக் சாரி வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் HTML பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஒரு ஹெட்டிங் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன டேக் அப்படின்னுவோம். இந்த H1 B இதெல்லாம் வந்து டேக் அப்படின்னுவோம். ஒவ்வொரு டேக்குக்கும் ஒரு ஸ்டார்ட் டேக் ஒன்று இருக்கும், என் டேக் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு டேக்கும் ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கும். ஸ்டார்ட் டேக் ஆங்கிள் ப்ராக்கெட்ல இருக்கும். என் டேக்ல முன்னால ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல இந்த மாதிரி அந்த டேக் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த H1 அப்படின்றது வந்து ஹெட்டிங் சம்மந்தப்பட்ட டேக். ஒரு பேராகிராஃப் ஹெட்டிங் கொடுக்கணும்னா ஹெட்டிங் சம்மந்தப்பட்ட டேக். H1 நேம் கொடுத்துறோம்னா 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. H1ல இருந்து H6 வரைக்கும் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. இருக்கிறதுல பெரிய சைஸ் ஹெட்டிங் H1. அதுக்கு அதோட சப் ஹெட்டிங் கொடுக்கணும்னா H2 வந்து கொடுத்துக்கலாம். அதோட சப் ஹெட்டிங் கொடுக்கணும்னா H3 கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி H1 H2 H3 6 இது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைல் வந்து ஆட்டோ சேவ் கொடுத்துருக்கோம். ஆட்டோ சேவ் கொடுத்தனால அது ஆட்டோ சேவ் ஆயிரும். நம்ம சேவ் பண்ண அவசியம் இல்லை. அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. ஹெட்டிங் வந்துருக்கு, பேராகிராஃப் வந்துருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து HTML ப்ரோக்ராமை எழுதி வந்து
அது இப்படிதான் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.